என்னல திடீர்னு பாசம் பொங்குது. என்னடா அம்மா கத்திக்கிட்டு போயிட்டாலே, என்ன ஏதுன்னு பாப்போம் அப்படின்னு வந்திருக்கியா? மாசக்கணக்கா எட்டி பார்க்காதவன் இப்ப எதுக்குல வந்த? ஏமா, நீ என்ன பண்ற ஏது பண்றது நான் வந்து பார்க்க கூடாதா? ஒத்த பிள்ளைய தானே பெற்றிருக்க, அதனாலதான் பார்க்க வந்திருக்கேன். ஆமல, உனக்கு பாசம் தூக்கி போட்டு அடிக்குது. பொண்டாட்டி கறி சொல்லியிருப்பா, அதனால இந்த பக்கமே வராம இருந்திருப்ப. இன்னைக்கு இந்த பக்கம் போகும்போது யாராவது உன்கிட்ட விசாரிச்சிருப்பாங்க, அதனால வந்திருப்ப. அப்படித்தானே? ஏமா இப்படி இருக்க? ஏமா, இப்ப கூட நான் வர வேண்டாம் தான் இருந்தேன். அவ தான் என்ன போக சொன்னான். அவ சொன்னதுனாலதான் வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்ல. கூடிய சீக்கிரம் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குங்கன்னு சொன்னான். அதனாலதான் வந்தேன். போதுமா? அடி செருப்பால ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிச்சான். அந்த கதையில இருக்கு. இவ சொல்லிதான் இந்த கல்யாணம் நடக்கணுமா? என்ன போய் அவ கால வந்து மன்னிப்பு கேட்க சொன்னவதானே உன் பொண்டாட்டி. நீயும் வாய முடிக்கிறதானே நின்ன. இப்போ என்ன அவ சொல்லி வந்தியாமா? அவளுக்கு நாங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிறது தொல்லையா இருக்கு, அதனால என்ன விரட்டி முடிக்கிட்டா. இப்போ உன் தங்கச்சிக்காரிய ஒரே அடியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, அப்புறம் நிம்மதியா ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிருப்பா. அதனால உன்னை விரட்டி விட்டுருப்பா. இப்படி ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா. ஏமா உனக்கு இது வேண்டாத வேலை? தேவையில்லாம உன் மனசுல கற்பனைய வளர்த்துக்கிற. அதுக்காக தான் இத்தனை நாளும் இந்த வீட்டு வாசல மிதிக்கவே கூடாதுன்னு இருந்தேன். அதான் இருந்தல்ல, இப்ப என்னத்துக்கு இங்க வந்த? அப்படியே இருக்க வேண்டியதானே. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு மண்டை குழம்பிருப்பா உன் பொண்டாடிக்கறி. அதனால உன்னை இங்க அனுப்புனாளாக்கும். எட்டி, எனக்கு வாயில நல்லா வந்துரும். பேசாம போயிரு. இங்க பாரு, அம்மாவை தூண்டி விடுறதே நீதான். என்னடி ட்ரெஸ் பண்ணிருக்க? இது என்ன ட்ரெஸ்? இதோட ஊர் போறா சுத்திட்டால ஏறியோ? உன்னை எவன் கெட்டிக்குவான்? அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், தங்கச்சி வேண்டான்னு பொண்டாட்டி பின்னாடியே ஓடினவன் தானே. நீ பேசுறியா நான் எப்படி இருக்கணும்னு? இங்க பாரு, உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. சும்மா தேவையில்லாம இங்க வந்து சீனை போடாத. ஏமோ, அவ பேசிக்கிட்டே இருக்கா, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? அவ சொல்றதுல என்னல தப்பு இருக்கு? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ சரியா தானே சொல்றா. ஏமா, நான் என் பொண்டாட்டிட்ட அப்பவே சொன்னேன், நீ சொல்றத எதையும் காதுல வாங்க மாட்டேன்னு. ஆனாலும் அவ ஏன் சொன்னதுக்காக நான் இங்க வந்தா என்னை அவமானப்படுத்துறல்ல? இல்ல, அவ ஒரு ஆளுன்னு அவளை பத்தி என்கிட்ட பேசுன, அப்புறம் எனக்கு மண்டையில ஏதாவது ஏறிட போகுது. இந்த வீட்டு வாசலையே மிதிக்காத. இங்க பாரு, மரியாதையா வெளியே போ. உன்னெல்லாம் மதிச்சு உட்கார வச்சு பேசுறேன் பாரு. என்ன சொல்லணும்? பெத்த ஆத்தா வேண்டாம், தங்கச்சி வேண்டாம், பொண்டாட்டியை கதின்னு கிடைக்கிறவனுக்கு எப்படி எங்களெல்லாம் தேடும்? அவ சொல்லி வந்தேன்னா சொல்லிக்கிட்டு இருக்க. மரியாதையா வெளியே போ. அப்போ இந்த கல்யாணத்தை நீ நடத்த மாட்ட, அப்படித்தானே? இல்ல, உனக்கு வெக்கமா இல்ல? அவ காலில் போய் விழுந்துதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா இந்த கல்யாணம் ஒன்றும் நடக்க வேண்டாம். ஏ மவ வீட்லயே இருந்துட்டு போறா, உன் சோழியை பார்த்துட்டு போ. அதான் அம்மா சொல்லிட்டுல, கிளம்பு. உன் பொண்டாட்டி காதலியும் நல்லா எடுத்து சொல்லு. அந்த பைத்தியத்துக்கு மண்டையில ஏறட்டும். அவ இல்லைன்னா இங்க ஒன்றும் நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல. சனியம் பிடிச்சவ என்னைக்கு இந்த வீட்டில் கால் எடுத்து வச்சாலோ அன்னைக்கே இந்த குடும்பத்தை நாசமாக்கிட்டா. அதானே, நீ இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் நல்லாவே உருப்பிட்டுரும். போற இடத்துல அந்த குடும்பத்தை கெடுக்காம இருந்தா போதும். நான் வாரேன். பாவி பெயர், மூச்சுக்கு 300 தடவை பொண்டாட்டி சொன்னாங்கிறான். அப்ப எங்களை கொஞ்சம் கூட நினைக்கல இருக்கு அவளுக்கு. ஏன் மாலினி, என்னாச்சு? ஏன் இங்க நிக்கிற? குழந்தை எங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ, குழந்தை தூங்கிட்டான். அவரு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனாரு, இன்னும் ஆளை காணோம். அதான் இங்க நிக்கிறேன். என்னது, அம்மா வீட்டுக்கு போனாரா? அங்க எதுக்கு அனுப்புன? அவளுவெல்லாம் திருந்துற மாதிரியே தெரியல. நீ வேற எதையாவது சொல்லி குட்டையை கிளப்புறதுக்கா? உனக்கு இது தேவையா? ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படியாவது அவ கல்யாணம் நடக்கணும். அந்த மாப்பிள்ளைய இவரு ரோட்ல பாத்திருக்காரு. அவரு இந்த பொண்ணுதான் கெட்டு வந்துட்டு ஒத்த கல்ல நிக்கிறான். அதனால கல்யாணம் முடிக்காம வயசாயிட்டு போகுது அப்படின்னு இவர் சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு. சரி, போய் பேசி பாருங்க என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொன்னேன். அதான் போயிருக்காரு. இங்க பாருடி, உனக்கு நல்ல மனசு, ஆனா இவ்வளவோ திருந்துற மாதிரியே தெரியல. ஆத்தாவும் மவளும் மாத்தி மாத்தி ஒன்னையே குறை சொல்லிட்டு இருக்காளுவோ. அதை தவிர இவ்வளவுக்கு ஏதாவது தெரியுதா என்ன?
இங்க பாரு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. என்னத்தையும் பண்ணுதாளுவோ, சொன்னா கேட்கவா போறாளுவோ? உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை? நீ பேசாம நீ உண்டு உன் குடும்பம் உண்டுன்னு இரு. அவ கல்யாணத்தை முடிக்காம போறா, அது அவ பிரச்சனை. அண்ணி, என்னதான் இருந்தாலும் அவ எனக்கு நாத்தனாரு. அவருக்கும் ஒரே ஒரு தங்கச்சி. அவளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா இவருக்கும் கவலை இல்லாம இருக்கும்ல. அதான் சொல்லி அனுப்புனேன். இப்ப என்ன குட்டையை கிளப்புறாங்களோ தெரியல. எட்டி, நான் சொல்ல கேட்க மாட்டேன். உனக்கு நல்ல மனசு, நீ நல்லது நடக்கணும்னு நினைச்சு சொல்ற. ஆனா அவளுவோ திருந்தவே மாட்டாளுவோ. ஆத்தாவும் மவளும் என்ன வரத்து வராளுவோ தெரியுமா? அவ மவளுக்கு கல்யாணம் நடக்கலன்னா என்னெல்லாமோ பண்றா. ஆனா இவ மவளுக்கு கல்யாணம் நடந்தா என்ன, நடக்காம போனா என்னன்னு இருக்கா. அதனால நாம ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பாரு, அவ செஞ்ச வினைக்கு என்ன நடக்குமோ அதான் நடக்கும். அனுபவிக்கட்டும். நீ உன் வேலையை பார்த்துட்டு இரு. ஐயோ மைனி, அப்படிலாம் இல்லை. நீங்க வேற எதையாவது சொல்லாதீங்க. அவரு தினமும் தூக்க வராம படாத பாடுபடுறாரு. அதுவும் இல்லாம பாவம் அண்ணி, ஒரு பொண்ணுள்ள பாவம் நமக்கு என்னதுக்கு? அவளுக்கு வாழ்க்கை நல்லா இருந்தாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். நீ திருந்த மாட்ட. என்னென்னலாம் இழுத்து விட போறாளோ? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டையை இழுத்து விடுவாளுவோ ஆத்தாலும் மௌளும் சேர்ந்துக்கிட்டு. அவரை நீ அங்க அனுப்புனதே தப்பு. அதுவும் இல்லாம 2 பேரும் கொஞ்சம் நெஞ்சா உன்னை பாடுபடுத்தினாலுவோ 2 பேரும் அனுபவிக்கட்டும் விடுறதை விட்டுட்டு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, ஓ வாழ்க்கைய நல்லபடியா அமைஞ்சிருக்குன்னு நினைச்சி சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. அதை விட்டுட்டு அவ பாவம் புண்ணியம் அப்படின்லாம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் நீ தான் கஷ்டப்படணும். ஐயோ அண்ணி, நீங்க என்னமோ சொல்றீங்க. ஆனா எனக்கு மனசு உறுத்தலாவே இருக்கு. நம்மளாலதான் அவ கல்யாணம் முடிக்காம போயிட்டோம். நம்ம அத்தைக்கிட்ட 1-2 வார்த்தை எதையாவது சொன்னதுனாலதான் இப்படி சண்டை வந்துட்டோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க அம்மா வேற பிடிவாதமா உங்க மாமியாக்காரி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. இவரும் போய் பேசி பார்த்துட்டாரு. சரி மன்னிப்பாது ஒரு வார்த்தையிலே கேட்க சொல்லுன்னு மறுபடியும் அவர் சொல்லி விட்டுருக்காரு. காலெல்லாம் உழ வேண்டான்னு சொல்லியிருக்காரு. ஆனா எங்க அத்தை மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்காங்க, பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு சங்கடமா இருக்கு. ஆமா, நீ சொன்ன உடனே உன் மாமியாக்காரி அப்படியே போய் சாஸ்தாங்கமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுற போறா. அப்படிதான் கேட்க வேண்டாம்னு அந்த பொம்பளை சொல்லிட்டுல. மன்னிப்புன்னு ஒத்த வார்த்தை வாயில இருந்து என்ன முத்தா விழுந்துரும். திமிரு பிடிச்சவா, அவ அடங்கவே மாட்டா. ஆமா, நான் அடங்க மாட்டேன். என் வீட்டு விவகாரத்தை பேசுறதுக்கு நீ இங்க வந்து இவளை தூண்டி விடுறியாக்கும். நான் என் மவனை தூண்டி விடுவேன்னு சொல்லிட்டு நீங்க மைனியும் நாத்தனாரும் ஒருத்தரை பத்தி பேசுறீல. நாங்க இல்லாதப்ப எங்களை பத்தி பேசுறீல. வெக்கமா இல்ல? என்ன கேடு கெட்ட குடும்பத்துல இருந்து என் மவன் பொண்ணு எடுத்தானோ அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் செருப்படியா தான் இருக்கு என் குடும்பத்துக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உள்ள வாங்க. ஆமா, நீ வாழல வச்சு விருந்து வைக்க போற. இதுல நான் வந்து உன் கையால திங்க போறேன் அடி செருப்பால. இங்க நின்னுக்கிட்டு உன் நாத்தனாரை பத்தி தப்பா பேசுற, உன் மாமியால பத்தி தப்பா பேசுற. வெக்கமல்ல? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? என் மவ அப்பவே சொன்னா, நீ வேணும்னா அங்க போய் இப்போ பாரு, அண்ணனை இங்க அனுப்பி விட்டுட்டு அங்க நின்று எவ கிடையாது நம்மளை பத்தி குசும்பு சொல்லிக்கிட்டு இருப்பானு. நானும் கடத்தருக்கு போற வழியில எட்டி பாப்போம் பேரனன்னு வந்தா சரியா தானே இருக்கு என் மவ கறி சொன்னது. ஆமா, எங்களுக்கு இதே வேலைதான். நீங்க பேசவே மாட்டீங்க. அவ புருஷனை காணுமேன்னு தேடிக்கிட்டு இருந்தா நான் தான் எங்க அனுப்பினேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சிச்சு. அதனால 2 வார்த்தை சொன்னேன். மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையே கேட்க வேண்டியதானு. இதுல என்ன தப்பு இருக்கு? வார்த்தையை அளந்து பேசு சுப்பலட்சுமி. என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஓ மாமியாக்காரிய பேசினா மட்டும் குய்யா முறையும் குதிச்சுக்கிட்டு வர. அத மாதிரி தானே இவளும் இருக்கணும். இவன் என்னன்னா மாமியால பேச விட்டு வேடிக்கை பாக்குறா. ஏன் இப்படி தேவையில்லாம பேசுறீங்க? நானாடி தேவையில்லாம பேசுறேன்? நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. என் வயிறறிஞ்சு சொல்றேன். குடும்பமே உருப்படாம தான் போகும். அடச்சி, உனக்கு வெக்கமா இல்ல? அவ குடும்பம் உருப்படாம போகுங்கிறியே. அவ குடும்பம் வாக்கப்பட்ட உன் குடும்பம் தானே, உன் மகன் தானே, உன் பேர பிள்ளை தானே. இப்படி சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? உன்கிட்டலாம் பேசுறேன் பாரு, என்ன சொல்லணும்? அடியே, இன்னொரு தடவை என் மவனை அனுப்பி அதை பண்ண சொல்லி இதை பண்ண சொல்லுன்னு ஏதாவது சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. அவன் எனக்கு மவனும் இல்ல, நீ எனக்கு மருமவனும் இல்ல. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். போதுமா? சொன்னா கேக்குறியா? இவெல்லாம் திருந்தவே மாட்டா. இவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு அலையிற வேலைய சும்மா முடிச்சிட்டு உன் வேலை உண்டு நீ உண்டுன்னு இரு. இங்க பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னொரு தடவை இந்த பொம்பளை கிட்ட போய் பேசுன்னு உன் புருஷனை அனுப்பாத. உன் குடும்பம் சந்தோஷமா தானே இருக்கு, அந்த வேலையை பாரு. இவெல்லாம் உனக்கு மாமியாளா? குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு சாபம் விட்டுட்டு போறா. சி, என்ன பொம்பளை இவ! நான் வாரேன். ஏன்டா இப்படி எல்லாம் இருக்காங்களோ தெரியல. ஏன் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு தானே நினைச்சேன். அது ஏன் தப்பா?